தேங்க்யூ வெரி மச் டாக்டர். தேங்க்யூ. ஹலோ டாக்டர். ஹலோ. நீங்களும் வந்துட்டீங்களா? உங்களை தேடிட்டு தான் உங்க வீட்டுக்கு வரலான்னு இருந்தோம். அப்படியா? நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி போறீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் கூட எளிதா வந்திருக்கேன். எங்க வாழ்க்கைக்கே விளக்கேற்றி வச்சவங்க நீங்க தான் டாக்டர். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஃப்ரெண்ட், நீங்க எங்க கூட ஊருக்கு வரக்கூடாது. டைம் இருக்கும்போது நான் வரேன். நீங்க உங்க ஹெல்த்தை பார்த்துங்க. தேங்க்யூ வெரி மச். நாங்க வரட்டுமா? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சந்திரு. உங்க பேஷண்ட் இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்க பாத்தீங்களா? இப்பதான் அவங்கள மீட் பண்ணிட்டு வரேன். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், நான் வாழ்க்கையில அமோகமா முன்னேறணும்னு நினைக்கிறவங்க நீங்க. அது விஷயமா உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன். சொல்லுங்க சந்திரு. நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி நான் தனிப்பட்ட முறையில பிராக்டிஸ் பண்ணலாம்னு இருக்கேன். எனக்கு இந்த துறையில நிறைய ஆர்வம் இருக்கு டாக்டர். எனக்கு இதுல நல்ல அனுபவம் ஏற்படணும்னா தனியா பிராக்டிஸ் பண்ணாதான் முடியும்னு நினைக்கிறேன். உங்க ஆசீர்வாதத்தினால அது நல்லபடியா நிறைவேறணும் டாக்டர். ஏற்கனவே நான் தானே இதை உங்களுக்கு சொன்னேன். நோ டவுட் சந்திரு, நீங்க பிரமாதமா முன்னுக்கு வருவீங்க. அதுக்கு உங்களுக்கு என்னென்ன உதவி தேவையோ நான் செய்ய தயாரா இருக்கேன். தேங்க்யூ டாக்டர். உங்க வாழ்த்தும் நல்லாசையும் இருந்தா அதுவே எனக்கு போதும். இந்தாங்க சந்திரு. டாக்டர், இது உங்க பணம் தான். பேஷண்ட் பாபு குணமடைஞ்சதும் அவங்க மனைவி இந்த பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்த போது நீங்க வாங்க மறுத்துட்டீங்களா? அந்த அம்மா என்கிட்ட அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்து நடந்ததை சொன்னப்போ உங்க நேர்மையை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு பெரிய கௌரவத்தை கொண்டு வந்தீங்க. ஐ வில் நெவர் ஃபர்கெட் இட் சந்திரு. ஐ வில் நெவர் ஃபர்கெட் இட். சந்திரு, கூச்சப்படாம அதை வாங்கிக்கங்க. நீங்க புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த அமௌண்ட் ரொம்ப பயன்படும். ப்ளீஸ் டேக் இட். ப்ளீஸ் சந்திரு. தேங்க்யூ டாக்டர். அப்போ நான் புறப்பட்டுமா? ஊருக்கு போனது லெட்டர் போடுப்பா. சரிண்ணா. அப்ப நான் வரேம்மா. மறுபடியும் எப்ப சித்தப்பா வருவீங்க? அடுத்தபடியா உன் கல்யாணத்துக்கு தான். உங்க அப்பா கிட்ட கூட சொல்லிட்டேம்மா, உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி. போங்க சித்தப்பா. டேய், அவ்வளவு சீக்கிரம் என்னால முடிக்க முடியாது. அதுக்கு நீதான் கரெக்ட். நல்ல பையனா பார்த்து நீயே பேசி முடிவு பண்ணு. கல்யாணத்தோட கொடைக்கானல வச்சிடலாம். என்ன சொல்ற? அந்த பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன். நான் அப்ப புறப்பட்டுமா? அப்ப நான் வரட்டுமா கல்யாணம் பண்ணு? டாக்டர் சந்திரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரமா பேசத்தான் நான் உங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சேன். கொடைக்கானல்ல இருந்து a very rich man, ரொம்ப பெரிய பணக்காரர் ஒருத்தர் எனக்கு இதோட 2-3 லெட்டர் எழுதிட்டாரு. அவர் குடும்பத்துல புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பேஷண்ட். அவரை கவனிச்சு குணப்படுத்தணுமா? எவ்வளவு பணம் வேணாலும் தரேங்கிறாரு. பட் ஒன் திங், பேஷண்ட் இங்க அழைச்சிட்டு வர முடியாதான். டாக்டர் தான் அங்க போகணுமா. யூனோ, இந்த நர்சிங் ஹோம் விட்டு நான் போக முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க விரும்புனா ஏன் இதையே உங்க முதல் கேஸை எடுத்துக்க கூடாது? உங்க திறமையில எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் உங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சேன். எஸ் டாக்டர், இந்த கேஸை நானே அட்டெண்ட் செய்யறேன். அதுவும் முதல்ல உங்க மூலமா எனக்கு ஒரு கேஸ் கிடைச்சதுன்னா இதை விட பெரிய பாக்கியம் எனக்கு வேற என்ன இருக்க முடியும் டாக்டர். உங்க ஆசீர்வாதத்தினால இந்த கேஸை குணப்படுத்திட முடியுங்கிற நம்பிக்கையில இதை ஏத்துக்கிறேன் டாக்டர். வெரி குட் சந்திர, நீங்க நாளைக்கே கூட புறப்படலாம். நான் இப்பவே உங்களுக்கு தந்தி கொடுத்துடுறேன். டாக்டர், என் வாழ்க்கைக்கு நீங்க தான் ஒளி. உங்களை பத்தி நான் எவ்வளவு புகழ்ந்து பேசினாலும் நான் பூஜிக்கிற கடவுளை நானே உயர்த்தி பேசதா நினைச்சு நீங்களே சிரிப்பீங்க. டாக்டர், let me not praise you டாக்டர். ஹாய் கீதா. சாரி கீதா, நான் நீங்க ஒண்ணு என் கூட பேச வேண்டாம். 4 மணிக்கு என்ன வர சொல்லிட்டு 5 மணிக்கு வரீங்களே. நான் உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? சாரி கீதா, ஒரு முக்கியமான காரியத்தை கவனிச்சு வரதுக்குள்ள கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அது என்ன, என்னை விட உங்களுக்கு முக்கியமான காரியம்? உன்னை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லைங்கிறது உண்மைதான் கீதா. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீ எவ்வளவு சந்தோஷப்படுவ தெரியுமா? ஏன் ஜோசியங்கிட்ட போய் நம்ம கல்யாணத்துக்கு நாள் பார்த்துட்டு வரீங்களா? நம்ம கல்யாணம் சாஸ்திரோக்தமா பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு பிரமாதமா நடக்க வேண்டிய விஷயம் கீதா. நான் சொல்ல வந்த விஷயம் வேற. இதுல என்ன சஸ்பென்ஸ்? சொல்லி முடியுங்களேன் சீக்கிரம். கீதா, இன்னைக்கு ராத்திரி நான் கொடைக்கானலுக்கு புறப்படணும். கொடைக்கானலுக்கா? ஆமா கீதா, நான் தனிப்பட்ட முறையில தொழில் ஆரம்பிக்கணும்னு நீதானே சீட் எடுத்து கொடுத்த. அந்த அதிர்ஷ்டம் தான் இப்ப எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பணக்கார நோயாளியை குணப்படுத்துற சந்தர்ப்பத்தை எங்க டாக்டர் முதல்ல எனக்கு கொடுத்திருக்காங்க. இதுல எனக்கு வெற்றி கிடைச்சா நிறைய பணமும் புகழும் கிடைக்கும் கீதா. என்ன கீதா இது? நான் சந்தோஷமான சமாச்சாரத்தை சொல்லியிருக்கேன், நீ பேசாம இருக்க. உங்களை விட்டு பிரியணுமே நினைக்கும் போது நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எனக்கு மட்டும் வேதனையா இல்லையா கீதா? இதை பாரு கீதா, நம்ம 2 பேரும் கல்யாணம் செய்துக்கிட்டா குடும்பம் நடத்த பணம் வேணும், குழந்தைகளை படிக்க வைக்க பணம் வேணும். அதுவும் 2-3 பெண்களா பிறந்துட்டா நகை நட்டு கல்யாணம்னு நிறைய செலவாகும்ல. போதும் போங்க, கல்யாணமே இன்னும் ஆகல.
அதுக்குள்ள பேரம் பேத்தி வரைக்கும் கற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, கொடைக்கானல்ல எத்தனை நாள் தங்க போறீங்க? நோயாளி குணமாற வரைக்கும் கீதா. அப்புறம் உன்னை பார்க்க நான் பறந்து வந்துட மாட்டேன். ஏன் இன்னைக்கே புறப்பட்டாகணுமா? 2 நாள் பொறுத்து போக கூடாதா? இல்ல கீதா, நான் டிக்கெட்லாம் வாங்கிட்டேன். அதனால தான் இன்னைக்கு வரது கூட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கமான், எங்க சொல்லு பார்க்கலாம். போய் வெற்றிகரமா திரும்பி வாங்கன்னு சொல்லு. போய் வெற்றிகரமா திரும்பி வாங்க. சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா சொல்லு. கமான். போய் வெற்றிகரமா திரும்பி வாங்க. வெரி குட். இதுதான் நீங்க தங்க வேண்டிய இடம். நீங்க குடிச்சிட்டு ரெடியா இருந்தீங்கன்னா மறுபடியும் காரை கொண்டு வரேன். மூர்த்தி குட் மார்னிங் அப்பா. அப்பா, கட்டடம் எப்படி? என்னடா இது? காலங்காத்தால உருப்படாத வேலை. உருப்படாத வேலையா? உன்னால முடியுமா? எவன் ஒருவன் ரம்மி விளையாடுவதே தொழிலாக கொள்ளாமல் சீட்டுக்கட்டிலே சிந்தனை செலுத்தி எப்படிப்பட்ட கட்டடம் நிர்மாணிக்கிறானோ அவன்தான் எதிர்காலத்திலே பெரிய தொழிற்சாலையை உருவாக்குவான். ஏன், சாம்ராஜ்யத்தையே உருவாக்குவான். சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறாரா? பெரிய அசோக சக்கரவர்த்தி பரம்பரை. கலைக்கப்பட்டது கட்டடம். பரவாயில்லை, சிலர் ஆக்க பிறக்கிறார்கள், சிலர் அழிக்க பிறக்கிறார்கள். அதுல நீ 2வது வம்சம். என்னையாடா சொல்ற? சேர்ந்துடுற. ஒழுங்கா சாவி எடுத்துட்டு வந்து நம்ம டிம்பர் கடையை திறந்து அங்க உட்காரு. அதுக்கு வேற ஆளை பாரு. மரக்கடையில மனுஷன் பார்த்துப்பானா? ஏதோ வியாபாரம் சுறுசுறுப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் எவனாவது வழி தெரியாம வந்தாதான் உண்டு. கடையில தனியா என்ன முடியாதுப்பா, எனக்கு பயமா இருக்கு. ஏன்டா என் உசிரை வாங்குறேன்? கண்டபடி ஊரை சுத்த வேண்டியது, கண்டதா உலகை கொட்ட வேண்டியது. அப்பா, நீ செய்த பாவத்தை கழுவ பல புண்ணிய சேத்திரங்களுக்கு போய் தவங்கிடந்து என்ன பெத்த. திட்டாதீங்கப்பா, அசிங்கம். தெய்வத்துக்கிட்ட இருக்கிற நம்பிக்கை உன்னாலதான்டா போயிடுச்சு. ஏய், ஊர்ல 4 இடத்துல ஏன் தலை காட்ட முடியல தெரியுமா? ஊரா கடன் வாங்கிருக்கிறியோ? என்ன அழவோ? என்ன கேட்டா? உன்னை சொல்லி குத்தலடா, உன்னை வளர்த்தம் பாரு. நான் நாக்க புடிங்கிட்டு சாகலாம். நீ சாகரதா தீர்மானம் இல்ல? ஏன் அனாவசியமா சாகர? ஒரு லட்சத்தோட போ, நான் பாராட்டுறேன். ரொம்ப நல்ல பிள்ளைடா. கர்மம். என்ன பத்தி ஏன் கவலைப்படுற? அப்பா, உலகத்துல பெரிய பெரிய தலைவர்கள், பல அறிஞர்கள், சில விஞ்ஞானிகள் எல்லாரும் சின்ன வயசுல என்ன மாதிரி தான் பொறுப்பு இல்லாம இருந்தாங்க. அப்புறம் வந்தாங்களா இல்லையா? சரித்திரம் இல்ல. நானும் ஒரு நாளைக்கு வரேன். வாயா, நம்ம கடை பக்கம் தானே. விளையாடாதீங்க. இதே மூர்த்தி உலக மேதைன்னு பட்டம் வாங்கல, அப்புறம் நான் மனுஷனே இல்ல. அது நிச்சயமா இப்பவே இல்ல. இப்ப புரியாது, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், நான் நிரூபிச்சு காட்டுறேன். தள்ளு. ஆண்டவா, என் குடும்பத்தை நீதான் காப்பாற்றணும். உட்காருங்க, இப்ப ஐயா வந்துடுவார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க தான் டாக்டர் சந்துருவா? ஆமா. சீதா, நம்ம சோபா விஷயமா டாக்டர் சேகருக்கு எழுதியிருந்தோமே, அவர் அனுப்பிச்சிருக்கிறார். இது என்னுடைய மனைவி சீதா. வணக்கம். வணக்கம். ஏன் டாக்டர், பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? சௌகரியமா இருந்தது. வாங்க டாக்டர், டிஃபன் சாப்பிட்டுட்டு பேசுவோம். டாக்டர் பெரர். டாக்டர், சேகர் உங்களை பத்தி எனக்கு நிறைய எழுதியிருக்கிறார். நேத்து கூட அவர் தந்தி கொடுத்துதான் நான் இப்ப உங்களுக்கு கார் அனுப்பிச்சேன். ஓ, ஏன் சார்? டிஃபன் சாப்பிட்டு முடிஞ்சதும் பேஷண்ட்டை பார்க்கலாம் இல்லையா? பார்க்கலாம் டாக்டர், பார்க்கலாம். என்னுடைய ஒரே மகன்
சின்னஞ்சிறிய வயசு, அவளுக்கு இந்த துர்பாகிய நிலைமை ஏற்படும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை டாக்டர். கவலைப்படாதீங்க, நல்லபடியா குணமாயிடும். ஆமா, அவங்க அந்த நிலையை அடைஞ்சதுக்கு காரணம்? டாக்டர், அந்த பயங்கரமான நாளை நினைச்சு பார்த்தா நாங்க 2 பேரும் துடிச்சே போயிடும். ஒரே பெண்ணுன்னு செல்லமா வளர்த்து ரொம்ப புத்திசாலி. அவ எங்க மனசுக்கு விரோதமா எந்த காலத்தில் நடந்துகிட்டதே கிடையாது. டாக்டர், ஒரு நாள் சீதா, டாக்டர் இப்ப எதையும் சொல்ல வேண்டாம். டாக்டர், நீங்க முதல்ல பேஷண்ட பாருங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். அவ எங்க கூடவே இருந்தா அவளை பார்க்கும் போதெல்லாம் எங்க மனசு கஷ்டப்படுமே. அவளுக்காகவே பக்கத்துல அழகான ஒரு வீடு கட்டி வச்சிருக்கேன். இப்ப அவ அங்கதான் இருக்கா. டாக்டர், இதுதான் சோபா இருக்கிற இடம். அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வரும். கமா, ஜூஸ் சாப்பிட்டு. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Oh my God! கடவுளே, நீ எங்க இருக்க? எப்படி இருக்க? ஏன் இருக்க? How are you? How? शोभा, अप्पा, डैडी, डैडी, डैडी! माँ, सौभाग्यवती। नो, 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 नो! ये पे शोभा, शोभा, शोभा! शोभा, சோபா, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, தெரியுமா? You fool! You fool! Fool! You fool! शोभा, शोभा! டாக்டர், பரவாயில்ல, இட்ஸ் நத்திங். சோபா, நீ செய்யறத கொஞ்சம் கூட பிடிக்கல. I am correct. நான் அப்படிதான் செய்வேன், அப்படிதான் செய்வேன், அப்படிதான் செய்வேன். இத பாரு, நீ இப்படி பிடிவாத பிடிச்சுக்கிட்டே இருந்த, அப்புறம் நான் கூட பேசவே மாட்டேன். இங்க கமான், டாக்டர்ட்ட மன்னிப்பு கேளு. சாரி சொல்லு. Oh, mister, sorry. Why don't you marry? Oh, mister, sorry. Why don't you marry? டாக்டர், முதல் அனுபவமே உங்களுக்கு வேதனையை தரக்கூடியதா இருக்கு இல்லையா? நான் ஏத்துட்டு இருக்க தொழில்ல இதெல்லாம் சர்வசாதாரணம். கோபம், வெறுப்பு, வேதனை, இந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் நாங்க எப்பவுமே இடம் கொடுக்கறது. அப்போ எதையுமே பொறுத்துக்கக்கூடிய தன்மை இருக்கிறவன் தான் மனோதத்துவ டாக்டரா வர முடியும் இல்லைங்களா? எக்ஸாக்ட்லி. டாக்டர், இவ பேர் ஆஷா, என்னுடைய சொந்தக்கார பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே என் கூட தான் இருக்கு. சோபாவை முழுக்க முழுக்க கவனிச்சுக்கிற பொறுப்பு இவளுடையதான். Is it? That's good. அப்போ இவங்க பாதி டாக்டர்னு சொல்லுங்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர். ஆஷா, இவர் மிஸ்டர் சந்துரு, மனோதத்துவ டாக்டர். நம்ம சோபாவுக்கு சிகிச்சை செய்யறதுக்காக வந்திருக்கிறார். இவருக்கு வேண்டிய உதவிகளை நீதான் செய்யணும். அப்ப நம்ம கிளம்பலாமா டாக்டர்? ஓ ஷூர். டாக்டர், என் மகளை நீங்க பார்த்தீங்க. அவளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவளை குணப்படுத்திட முடியும் நீங்க நம்புறீங்களா? டாக்டர்கள் எப்பவுமே தங்களுடைய தொழிலை அவநம்பிக்கையோட ஆரம்பிக்கிறது இல்லை. ஆரம்பத்துல தோல்வியை பற்றி மனசால கூட நினைச்சு பார்க்கறது இல்லை. உங்க மகளுக்கு வெறும் சித்த பிரமதாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்னா. மன்னிக்கிறேன் டாக்டர், நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு எதனால இப்படி நிலைமை ஏற்பட்டு இருந்தாலும் கேட்க போறீங்க. I'm sorry டாக்டர், I am very sorry. என்னால பதில் சொல்ல முடியாது, என்னால பதில் சொல்லவே முடியாது. அடிப்படை காரணத்தை வச்சுதான் நாங்க மனோதத்துவ சிகிச்சையே செய்யறோம். என்கிட்ட உண்மையை சொல்றதுனால நீங்க எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் பாதிக்கப்பட மாட்டேன் டாக்டர். ஆனா இதனால யார் பாதிக்கப்படுவாங்கன்னு எனக்கு தான் தெரியும். டாக்டர், ஒரு சாதாரண உண்மையில தான் என் குடும்பத்து ரகசியமே அடங்கியிருக்கு.
உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்ததுன்னா என்னுடைய மகளை குணப்படுத்த முயற்சி செய்யுங்க. ஆனா தயவு செய்து என்ன மட்டும் எதுவும் கேட்காதீங்க. நான் உங்களை வற்புறுத்தல சார். ஆனா என்னுடைய முதல் முயற்சியில வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. என் மகளை பழைய நிலைமையில பாக்குற வாய்ப்பை நீங்க எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தருவேன். ஐ மீன் இட் டாக்டர், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தருவேன். நான் பணத்துக்காக இங்க வரல சார். என்னுடைய தொழில முன்னேறணுங்கிற ஆசையினால் தான் நான் இங்க வந்திருக்கேன். வெரி குட் டாக்டர், உங்களுடைய அந்த எண்ணத்தை நான் ரொம்ப பாராட்டேன். இந்த அறைக்குள்ள வாங்க. இத நல்லா பாருங்க. ஏராளமான சொத்துக்கு அவ ஒரே வாரிசு டாக்டர். எல்லா வசதியோடையும் கூடிய இந்த அறையை அவளுக்காகவே நான் ஒதுக்கி வச்சிருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் நல்ல நிலைமையில இந்த வீட்டுக்கு அவர் திரும்பி வருவான்னு அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் டாக்டர். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். உங்க மகளுடைய ஒளிமயமான எதிர்காலத்தை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நாளும் நான் அதுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன் டாக்டர். அதுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருப்பேன்.